Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். வேதத்துல அநேக இடங்கள்ல ஆசீர்வாதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு கர்த்தர் ஈசாக்கோடு சொன்ன வார்த்தை தான் தியானிக்க போறோம். உன்னை ஆசீர்வதிப்பேன். தேசத்துல பஞ்சம் உண்டாகுது. அந்த பஞ்சத்திலையும் கர்த்தர் சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துல நீ இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருங்க. அப்ப ஈசாக்கு விதை விதைக்கிறான். சாதாரண ஆட்கள்ல விதை விதைச்சாலே 1 மடங்குக்கு 2 மடங்கு 10 மடங்கு இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா மிகவும் கொடிய பஞ்சமான தேசத்துல அவன் விதையை விதைக்கிறான். அப்ப கர்த்தர் அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதித்ததுனால, கர்த்தர் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அவன் இருந்ததுனால கர்த்தர் அவனோட இருந்து ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்கிறான். யார் யாரெல்லாம் அவனுக்கு விரோதமா எழும்பினாங்களோ அவங்கெல்லாம் அவனோட சேர்ந்து அவனுக்கு உடன்படிக்கை பண்ணி கொண்டு சமானமாகும்படி நிச்சயமாகவே தேவன் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் சொல்லி அவனோட அவன் வளர்ச்சியை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறத பார்த்து அவனுக்கு எதிரியா இருந்தவங்க எல்லாம் அவனோட சமானமாறாங்க. அந்த வார்த்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமா தராருங்க. உன்னை ஆசீர்வதிப்பேன். யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உலகத்துல என்ன காரியம் வந்தாலும் பரவாயில்ல, உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பினாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்றாரு, அவர் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய கட்டளையை கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமான பிள்ளையா நீங்க நடக்கும்போது உங்களை ஆசீர்வதிப்பாரு. எப்படி? 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிப்பாரு. யார் யாரெல்லாம் சத்துக்களை எழுந்தாங்களோ அவங்களே உங்களை சமானமாகும்படி தள்ளப்பட்டக்கள் மூளைக்கு தலைக்கல்லாட்டு வசனத்தை பிரகாரமாக எந்த இடத்துல தலை குறைஞ்சு நின்னீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னீங்களோ அவங்களே உங்களுக்கு சமானமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிதாங்க இருக்கும். ஆமைக்கு கூலிக்கு மடியில சரிந்து நன்றாய் அந்த ஆசீர்வதிக்க தேவன் வாய்ப்பே இல்லை. மிகவும் மோசமான சூழ்நிலை, என் குடும்பம், என் வருமானம், என் பிள்ளைகள், என் ஊழியம் மிகவும் மிகவும் மோசமா இருக்கு, என்ன செய்யறது தெரியல, நீங்க தடுமாறிட்டீங்கன்னா கர்த்தர் என்று இவங்க சொல்றாருங்க. வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திரங்களில் ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் இன்றைக்கு சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்கள் வாய்க்காலும் பள்ளத்தாக்கு தனியா நிறம் வசனத்தின் அந்த வசனத்தின் பிரகாரமாக சான்ஸே இல்லை, வாழ்க்கையில் எழும்புறதுக்கு சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு நீங்க நினைச்சாலும் கர்த்தர் சொல்றாரு, அவர் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமான பிள்ளை நீங்க நடந்து ஜெபத்தோட காத்துருங்க. அன்று ஈசாக்கு ஆசீர்வதித்து பஞ்ச காலத்தில் விதி விதைக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிப்பார். பல மடங்கு பழகி பெருக செய்யும்படியாக பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்கிறார். விசுவாசோடு ஆமென் என்று பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.